மும்பை தொழிலதிபரிடம் 5.24 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் மும்பை குற்றப்பிரிவு போலீசார் சென்னையைச் சேர்ந்த பிரபல சினிமா பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரனை கைது செய்ய நேற்று இரவு வந்திருக்கிறார்கள். தனக்கு கடுமையான உடல்நிலை பாதிப்பு இருப்பதால் தன்னால் தற்போது வர இயலாது என சொல்லியிருக்கிறார். அவரை கைது செய்ய வந்த போலீசார் சம்மன் வழங்கிவிட்டு தற்போது அவருடைய கூட்டாளிகள் இருவரை கைது செய்திருக்கிறார்கள். அதாவது கிண்டியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் கொளத்தூரை சேர்ந்த பாண்டி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் அஜய் ஜெகதீஷ் கபூர் என்பவரிடம் ஸ்டார் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சில் முதலீடு செய்து அதிக லாபம் தருவதாக கூறி கேரளாவைச் சேர்ந்த ரோகன் மற்றும் பிரபல சினிமா பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் ஆகிய இருவரும் 5.24 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு வாங்கியுள்ளனர். ஆனால் அவர்கள் சொன்னபடி நடக்கவில்லை. இந்த நிலையில் மும்பை குற்றப்பிரிவு போலீசில் அதாவது பணம் கொடுத்த அஜய் புகார் செய்திருக்கிறார். அதன் பேரில் பெங்களூருவில் பதுங்கியிருந்த ரோகனை நேற்று மும்பை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் சென்னை KK நகரில் உள்ள ரவீந்தர் வீட்டுக்கு மும்பை போலீசார் நேற்று அவரை கைது செய்வதற்காக வந்தனர். அப்போது கடுமையாக தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி மருத்துவரை வரவழைத்து மருத்துவ சான்றிதழ்களை காண்பித்துள்ளார். இதையடுத்து அவரை வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கூறி சம்மன் கொடுத்திருக்கிறார்கள் மும்பை குற்றப்பிரிவு போலீசார். இவருக்கு உடந்தையாக இருந்த அதாவது ரவீந்தர் சந்திரசேகரின் கூட்டாளிகள் என கூறப்படும் இந்தியைச் சேர்ந்த மணிகண்டன், கொளத்தூரைச் சேர்ந்த பாண்டி இருவரையும் மும்பை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து தற்போது சென்னையில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்திருக்கிறார்கள். சென்னை போலீசார் உதவியுடன் தற்போது அடையாறு பகுதியில் வைத்து அவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதன் பிறகு டிரான்சிட் வாரண்ட் வாங்கி இருவரையும், அதாவது கொளத்தூர் பாண்டி, கிண்டி மணிகண்டன் இருவரையும் மும்பை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை மும்பை குற்றப்பிரிவு போலீசார் செய்து வருகின்றனர்.